இந்த ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வந்து என் லைஃப்பில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பிஃபோர் கோயிங் ஃபர்தர், விஷிங் யூ அ வெரி ஹாப்பி தீபாவளி. எஸ் யூ, நீங்கள் தான், ஐம் டாக்கிங் டு யூ. விஷ் யூ அ வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் என்னன்னா, நம்ம நிறைய தடவை இந்த ரெசல்யூஷன் எடுப்போம். கரெக்டாக ஒரு நியூ இயர் அப்போவோ, இல்லை ஒரு பண்டிகையோ, இல்லை இம்பார்ட்டண்ட் ஏதாவது ஒரு டேஸ் அப்போ, இல்லை இந்த சர்ச்சோ, டெம்பிள், மாஸ்க் போகிற டைம்லலாம் ரெசல்யூஷன் ஒன்று எடுப்போம். கரெக்டாக நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு ரெசல்யூஷனை ஒரு நியூ இயர் அப்போ, இல்லை மந்த் பிகினிங் அப்போ அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. பட் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ரெசல்யூஷனை ஒரு நியூ இயர் அப்போவோ, இல்லை ஒரு மந்த் பிகினிங் அப்போ தான் எடுக்கணும்னு நாட் நெசசரி. யூ சி, எவ்ரி மொமெண்ட் இஸ் அ நியூ மொமெண்ட். எவ்ரி டே இஸ் அ நியூ டே. நீங்கள் ஒரு ரெசல்யூஷனோ, ஒரு முக்கியமான டெசிஷனை ஒரு நியூ இயர் வரைக்குமோ, இல்லை ஒரு மந்த் பிகினிங் வரைக்குமோ, இல்லை ஒரு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் டே வரைக்கும் தள்ளி வைக்கணும்னு நாட் நெசசரி. நீங்கள் நினச்சா இப்போவே நீங்கள் அந்த ரெசல்யூஷன் எடுக்க முடியும். பிகாஸ் as I said, every day is a new day, every moment is a new moment. So you can choose to be who you want to be. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னு யூ கேன் டிசைட். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் பாஸ்ட்லேயோ, இல்லை யாரோ ஏதோ எப்போவோ சொன்ன விஷயத்துக்காக, உங்களுக்கு பாஸ்டில் ஏதோ எப்போவோ நடந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் உங்கள் ப்ரெசண்ட்டை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சோ, இல்லை அதை நினச்சி கவலைப்பட்டுட்டோ உங்கள் ப்ரெசண்ட்டை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காமல் பாஸ்ட்டை பாஸ்ட்லேயே விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் எடுத்துப்போமே, அவர் நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணியிருக்காரு. நிறைய அவருக்கு ஏதோ ஒரு பிரேக்கப்போ, இல்லை ஏதோ ஒரு பெட்ரேலோ, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு இமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு பர்சன் வச்சுப்போமே. இப்போது ஆல் ஆஃப் அ சடன் அவருக்கு ஒரு மெமரி லாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அவருக்கு அவர் பேரை தவிர எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன் பேர் கூட ஞாபகம் இல்லைன்னு வச்சுப்போமே. இப்போ அவரை கூப்பிட்டு, இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், இல்லை அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க. இது மாதிரி நாங்கள் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் அவங்க அப்பா அம்மா, இவங்கெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க. நீ வந்து லைஃப்பில் இதெல்லாம் அச்சீவ் பண்ண, இதெல்லாம் உனக்கு நடந்துச்சு, நீ வந்து இந்த விஷயம்லாம் கோ த்ரூ பண்ண, இந்த விஷயம்லாம் உனக்கு செட் ஆகலை, இந்த விஷயம் உனக்கு இப்போ பிரேக்கப் ஆச்சு அப்படின்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு மேபி அதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் அது அப்படி அவங்கெல்லாம் யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ அவர் பாஸ்டில் நடந்த விஷயம், அவரோட பிரேக்கப், அவரோட இமோஷ்னலி அவருக்கு நடந்த பெயின் எல்லாமே அவரோட லைஃப்பில் இருந்ததா, இல்லை அவங்க மைண்டில் இருந்ததா? கண்டிப்பாக அவங்க மைண்டில் தான் இருந்தது. ஸோ அவங்க மைண்டில் இந்த விஷயத்தெல்லாம் போட்டு வச்சு அவங்களோட ப்ரெசன்ட் மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணி, இப்போ அது என்ன ஆகும்னா, அது அப்படியே ஃப்யூச்சருக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். கரெக்டாக? உங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிறதுனால ஃப்யூச்சரும் பாதிக்கப்படும். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், உங்கள் பாஸ்ட்டை பாஸ்ட்லேயே விட்டுருங்க. லெட் இட் கோ. அதாவது என்னன்னா, யூ கேன் சேனலைஸ் வாட் ஹேப்பன் டு யூ. ஸோ உங்கள் பாஸ்ட்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டில் கவலைப்பட்டுட்டோ, வருத்தப்பட்டுட்டோ வந்தீங்கன்னா, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், லெட் கோ ஆஃப் த மீனிங். உங்களுக்கு நடந்த பெயினை சேனலைஸ் இன்டு சம்திங் பாசிட்டிவ். உங்களுக்கு நடந்தது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான், உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லித்தரத்துக்காக தான்னு பிலீவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகுனா, யோர் ப்ரெசன்ட் மொமெண்ட் வில் சேஞ்ச் இன்டு சம்திங் நியூ. யூ கேன் அடாப்ட் அ நியூ மைண்ட் செட். ஓகே, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஓகே இதுக்கப்புறம் நான் என்னோடய கோலுக்காக ஒர்க் பண்ண போகிறேன், நான் என் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் இந்தந்த விஷயம்லாம் அச்சீவ் பண்ண போகிறேன், ஃபினான்ஷியலி என்ன க்ரோ பண்ணிக்க போகிறேன். இப்போ இருக்கிற நிலைமையை விட அடுத்த வருஷம், அடுத்த 6 மாதம், அடுத்த 1 வருஷம், 2 வருஷத்தில் ஃபினான்ஷியலி நான் ஒரு கம்ப்ளீட்லி நியூ லெவலுக்கு போகணும். அதுக்கு நான் இப்போலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். பாஸ்ட் வந்து இட் டஸ் நாட் ஈவன் எக்ஸிஸ்ட். அண்ட் அதே மாதிரி ஃப்யூச்சருமே இட் டஸ் நாட் ஈவன் எக்ஸிஸ்ட். ஆல் வி ஹாவ் இஸ் ரைட் நவ், த ப்ரெசன்ட் மூமெண்ட். உங்கள் ப்ரெசண்ட்டை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஃப்யூச்சரும் சரியாயிடும். அண்ட் சேம் வே பாஸ்ட்டும் சரியாயிடும். ஸோ உங்கள் பாஸ்ட்டில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டோ, இல்லை உங்களையே நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் கோலை நோக்கி ஒர்க் பண்ணாமல், உங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்கும். யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. யூ ஹாவ் த பொட்டென்ஷியல் டு இம்ப்ரூவ் யுவர் ஃபிட்னஸ், யுவர் மைண்ட் செட், யுவர் ஃபினான்சஸ். ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, யூ டோன்ட் நோ ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர் அன்டில் பீயிங் ஸ்ட்ராங் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அது வந்து 100% ட்ரூ. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன்னு டிசைட் பண்ணி அப்படி இருந்தீங்கன்னா, யூ வில் see drastic change in your life. You will see
some amazing things happening in your life. This Diwali, let go of your past, let go of your old beliefs, let go of the negativity. நீங்கள் பழசு எல்லாத்தையும் விட்டு விலகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் டிசைட் இப்போலேருந்து இந்த மொமெண்ட்லேருந்து நான் என்ன மாற்றிக்க போகிறேன், நான் என்னோடய ஃப்யூச்சருக்காக ஒர்க் பண்ண போகிறேன், என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யுவர் லைஃப் வில் இம்ப்ரூவ் அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி அண்ட் ஐ வில் see you in the next video. Bye bye.